ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரயில்வே துறையிலிருந்து குரூப் டி வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுறோம். ஸோ அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றோம், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு குரூப் டி வேலைவாய்ப்புக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தாங்க. ஸோ ரயில்வே துறையிலேருந்து இந்த வருஷம், அதாவது 2025க்கான கடைசி நோட்டிஃபிகேஷனாக இதை கொடுத்துருக்காங்க. 9வது நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான தேதி எப்போ அப்படின்னா 31/1/2026 முதல் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. கடைசி தேதி 2/3/2026 வரையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டைம். ஸோ இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தா டைம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி பாருங்க அப்படின்னா எக்ஸாமுக்கான தேதி எப்போ நடக்கும் அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5/3/2026 14/3/2026 வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். ஒன்லி அப்ளிகேஷனில் மட்டும்தான் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும், அக்கௌண்ட்டில் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 21,997 வேக்கன்சி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பதவியை பொறுத்த வரைக்கும் லெவல் 1க்கான போஸ்ட்டாக தான் அறிவிச்சிருக்காங்க. சேலரி ஸ்டார்டிங்கில் 18,000 ரூபாய் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அதேமாரி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், ஸோ இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னவோ அதை மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதேமாரி பார்த்தா அந்த ஃபிசிக்கல் சேலஞ்ச் பர்சன் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 to 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக நீங்கள் ஓபிசி என்சிஎல் கேட்டகரி அப்படின்னா 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி/எஸ்டி கேட்டகரி அப்படின்னா 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிவிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அனெக்சரியே கடைசி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக நம்ம கல்வி தகுதி என்ன, ஒவ்வொரு சோன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சின்னு பார்க்கலாங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அனைத்து கேட்டகரிக்குமே 500 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ கேட்டகரி, அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்களாக இருக்கீங்க, டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க, மைனாரிட்டியாக இருக்கீங்க, எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸாக இருக்கீங்க அப்படின்னா 250 ரூபா மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கவங்களுக்கு நீங்கள் 500 ரூபாய் பேமெண்ட்டாக பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அடுத்த கட்டமாக இந்த நீங்கள் பேமெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அதை பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் டெஸ்ட் வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக எக்ஸாம் இருக்க போது அதுக்கப்புறம் பிஇடிக்கான டெஸ்ட், அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மொத்தமாக 4 வகையான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்னமான இருக்க போதுன்னா மொத்தமாக 100 கொஷின்ஸ் வைக்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் 90 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஜென்ரல் சயின்ஸ் 21 கொஷினும், மேத்தமேட்டிக் 25 கொஷினும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரீசனிங் 30 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 20 கொஷின். ஸோ உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் புக்ஸை ஆட் பண்ணிடுறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணவே போதுமானுங்க. ஸோ கீழே வீடியோ கீழே ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி எந்த புக்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ முதல்ல எக்ஸாம் நடக்க போது எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
எக்ஸாமை நீங்கள் தமிழ்லேயே எழுதிக்கலாங்க. அது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழ்லேயே நமக்கான எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிக்கலாம். அதேமாரி உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தாங்க உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இதை மட்டும் தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாஸ் பண்ணுறவங்க அடுத்த கட்டமாக பிஇடிக்கான டெஸ்ட்டுக்கு வந்து போவீங்க. ஸோ பிஇடினா உங்களுக்கு ஒரு சில ஃபிசிக்கலாக உங்களுக்கு ஒரு சில டெஸ்ட்டு வைப்பாங்க. அது எந்த மாதிரி டெஸ்ட் அப்படின்னா, நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 35 கிலோ வெயிட்டை வந்து ஸோ 100 மீட்ரு நீங்கள் தூக்கிட்டு போனோம் 2 நிமிஷத்தில். அது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 20 கிலோ வெயிட்டை 100 மீட்டர் நீங்கள் தூக்கிட்டு போகணும் 2 நிமிஷத்தில் நீங்கள் கடக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஷுட் பி ஏபிள் டு ரன் ஃபார் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1000 மீட்டர். நீங்கள் 1000 மீட்டரை வந்து 4 minutes 15 secondsக்குள்ளே நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும். இதுவே பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா சேம் 1000 மீட்டரை 5 நிமிஷம் 40 செகண்ட்குள்ளே ஓடி காட்டணும். ஸோ வெயிட் லிஃப்டிங்கான டெஸ்ட்டும் ரன்னிங்கான டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. இதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆனவே போதுமானது. அடுத்த கட்டமாக ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் வச்சு உங்களுக்கான ரிசர்வேஷனுக்கு ஏற்ற ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ சிங்கிள் எக்ஸாமினேஷன் தாங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. அப்ளை பண்ணது இது மாதிரி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க ஆர்ஆர்பியில் அப்படின்னா டேரெக்டாக லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். அக்கௌண்ட் இல்லாதவங்க புதுசாக ஆன்லைன் மூலமாக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 31ஆம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி நம்ம சேனலில் வீடியோ போடும் எப்படி ஆன்லைன் மூலமாக நீங்களே அப்ளை பண்ணுறதுன்னு. ஸோ அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணலாம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பதவிகள் மற்றும் கல்வி தகுதி என்ன அதை பற்றி பார்த்துடலாங்க. ஸோ கடைசியாக தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே. ஸோ அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ மொத்தமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 பதவி கிட்ட அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ பதவியில் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் பேராமீட்டர், அசிஸ்டன்ட், டிஆர்டி, நிறையா அசிஸ்டன்ட்கான பதவி தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே கல்வி தகுதி என்ன அப்படின்னா 10th பாஸ் அல்லது ஐடி. ஸோ ஒன்று 10th பாஸ் பண்ணால் போதுமானது, அல்லது ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க, அல்லது நீங்கள் நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். 10th பாஸ் போதுமானது, அல்லது ஐடிஐ போதுமானது, அல்லது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா போதுமானது. ஸோ இந்த மாதிரி டிசைனேஷன் பதவி அப்படின்னா அசிஸ்டன்ட் டிஆர்டி கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி, அசிஸ்டன்ட் எஸ்என்டி, பாயிண்ட்ஸ்மேன் பி, அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின், ட்ராக் மெயின்டெனர், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன், அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் கேட்டிருக்காங்க எலக்ட்ரிக்கலில், அசிஸ்டன்ட் பிவி, அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் எஸ்என்டி அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு 14 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. 10th போதுமானது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரீஜியன் வைஸியாக உங்களுக்கான வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஸோ பார்க்கலாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கும் நல்ல ஒரு வேக்கன்சிலாம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி நம்ம வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாத்துக்குமே. ஸோ எல்லா ரீஜன் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ரீஜனும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாருங்கள், சென்னை சதர்ன் ரயில்வே சென்னை வந்துருச்சு 67வது பக்கத்தில். எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலாக நமக்கு ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வேக்கன்சி அப்டேட் எவ்வளோ அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக 10 வகையான பதவி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாருங்கள் சதர்ன் ரீஜன் எல்லாமே நம்ம சதர்ன் ரீஜனில் வரும். இதில் அசிஸ்டன்ட் பிரிட்ஜுக்கான வேக்கன்சி 19, அசிஸ்டன்ட் கேரேஜ் ஒரு 65, லோக்கோ ஷெட்டுக்கு வந்து பார்த்தோம் ஒரு 13, டிஎல் அந்த மட்டுமே அது ஒரு 37. ஸோ இதில் அதிகபட்ச வேக்கன்சி எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ராக் மெயின்டெனருக்கு வந்து பாருங்கள் 556 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம தமிழகத்துக்கும் ஒரு 900,000 கிட்ட வேக்கன்சி இருக்குங்க. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தா ஓரளவுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ட்ராக் மெயின்டெனர் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 556 வேக்கன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது. ஸோ தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 10th என்ன பாஸ் போதுமானது. இதுக்கு முன்னாடி போன தடவை ஐடி கொடுத்துருந்தாங்க, பட் இந்த தடவை 10th போதுமானது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு ஜோன் வைஸாக செக் பண்ணி பார்த்துக்குவாங்க வேக்கன்சி. நம்ம தமிழகத்துக்கு ஓரளவுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது. சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஆல்மோஸ்ட் 22,000 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, பயன்படுத்திட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ 31/1/2026 உங்களுக்கு லிங்க் வந்ததுக்கப்புறம் நான் எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.